ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் 2 பேரும் இருக்கோம். இப்போ திருமணமே ஆயிடுச்சு. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் நாங்கள் 2 பேரும் உடல் உறவில் இருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு மட்டும் வந்துருச்சுன்னா அப்பனா நீ வேற எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கியான்ற ஒரு கேள்வி. நான் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தான் வருங்கிறது கிடையாது. 1-to-1 நீங்க செக்ஷுவல் பார்ட்னர்ல இருந்தாலுமே காண்டம்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலுமே 100% இப்போ டீப் கிஸ் பண்ணா கூட இது பரவிடுமா? எஸ். இப்போ எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல. அப்ப நான் ஒருத்தவங்கள டீப் கிஸ் பண்றேன்னா அவங்களுக்கு அது போயிடும். அண்ட் நம்ம எல்லாருக்கும் வரலாம் இந்த வைரஸ். இட் டசன்ட் ஸ்பேர் எனிபடி. அதாவது மேனோ விமெனோ எல்லாருக்குமே இந்த வைரஸ் அவ்வளோ காமன் இதோட ஸ்ப்ரெட். ஃபைன், ஓகே. இப்போ நானும் என்னுடைய மனைவி மட்டும் இருக்கோம். நாங்கள் 2 பேருமே உடல் உறவில் இருக்கோம். இப்போ எனக்கு வந்துருச்சு. ஆனால் நான் வேற யார் கூட உடல் உறவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு வேற என்ன செஞ்சதன் மூலமா எனக்கு வந்திருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு யாராவது டீ குடிக்கிறாங்க அப்படின்னா குடிச்சு பாரு எப்படி டேஸ்ட் இருக்குன்னா நான் குடிச்சு பார்ப்பேன். ஒரு ஜூஸ் இருக்குன்னா குடிச்சு பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 1% ஆஃப் பாப்புலேஷன் தான் நம்மளால இது வரைக்கும் ஸ்கிரீன் பண்ண முடிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? இன்க்ளூடிங் மெட்ரோஸ். வெறும் 1%. வெறும் 1%. 100 கோடி பேர் இந்தியால இருக்காங்க. 140 கோடி பேர் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளால. அதுல வந்து 1.4 crore தான். அப்படி இல்லாம நான் கொஞ்சம் குயிக்காவே ஏதாவது செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி நம்ம பேச போறோங்க. இப்போ HPV அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னு. என்னங்க பேரே கேட்டது இல்லாத மாதிரி ஒரு பேரா இருக்கே, வித்தியாசமா இருக்கே. என்னன்னு கேட்டா இது வந்துட்டுங்க நம்ம ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், ஒரு உடல் உறவுல இருக்கும். அது ஒரு அன்ப்ரொடெக்டடா இருக்குன்னா நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதனுடைய சிம்டம்ஸை கேட்டா ஒரு மாதிரி ஸ்டன்னிங்கா இருக்கு. என்னன்னா இது இப்படி சிம்டம்ஸா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதனுடைய ட்ரீட்மெண்ட்னு பார்த்தா இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த சிம்டம்ஸை வச்சுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பெண்களுக்கு அவங்களுடைய கருப்பை வாய் புற்றுநோய் வரைக்கும் இந்த HPV கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா, ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆமா, அதுக்கெல்லாம் வழி இருக்கு. ஆனா அதுக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். இந்த அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம தடுத்துக்கணும்? நம்ம ஏதாவது ஒரு சில பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அதை நம்மளே கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தாங்க இந்த விழிப்புணர்வு பாசிட்டிவிட்டி பதிவு. நிச்சயமா பயனுள்ள ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும் நான் மிக உறுதியா நம்புறேன். நம்ம கூட உட்கார்ந்து இருக்கிற மேம், ஒரு டாக்டர் மேமும் நமக்கு தேநீர் இடைவேளை ரசிகர்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க, புதுமை கிடையாது. ஏற்கனவே 2 தடவை நான் பாசிட்டிவிட்டி இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஐகேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மகப்பேறு மருத்துவர் திருமதி டாக்டர் நித்யா ராமச்சந்திரன் மேம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வரவேற்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். இந்த HPV அப்படின்னா என்ன மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HPVனா இது ஒரு கிருமி. இட் இஸ் a வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். பேப்பிலோமான்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஒரு லாட்டின் நேம் இது. பேப்பிலேனா இட்ஸ் a nipple like projection. ஓகே. ஸோ பேப்பிலோமா அதோட ஒரு ஓமான்னு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இட் இஸ் லைக் அ ஸ்டோமா. ஸோ அது மேலே இது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இட் கேன் அப்பியர் அவுட் சைட் இன் தி ஸ்கின். இதை நம்மளால பார்க்க முடியும். இது என்ன பண்ண போகுது, வார்ட் லைக் லீஜன்ஸ்னு சொல்லுவோம் அதை நம்ம. அதாவது மருக்கள். இட் வில் காஸ் சம்திங் கால்ட் அஸ் காலிஃப்ளவர் லைக் க்ரோத். அதனால தான் இது பேர் பேப்பிலோமா வைரஸ். தட் இஸ் வை திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதோட நிறைய சப்டைப்ஸ் இருக்கு. அரௌண்ட் 100 to 200 ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் தேர் of human papilloma virus. இது எப்படி மேம் உருவாகுது? இல்ல இது இப்ப எனக்கு HPV இருக்குங்கிறத ஏதாவது ஒரு சிம்டம் மூலமா என்னால தெரிஞ்சுக்க முடியுமா? இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரவுது? இது எப்படி எனக்கு வருது இந்த வைரஸ் அப்படிங்கறத சொல்லுங்க. இப்ப நான் இன்னொரு உதாரணத்தோட கேட்டுறேன், மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். இப்ப எப்படின்னா கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொன்னாங்க நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும், ஏன்னா உங்களுடைய எச்சில் பட்டுருச்சுனாலோ இல்ல உங்களுடைய தும்மல் பட்டுருச்சுனாலோ அது அப்படியே பரவும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி எனக்கு இந்த HPV வைரஸ்ங்கிறது எப்படி பரவுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். HPV நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஆர் செக்ஷுவல் கான்டாக்ட்னால பரவும். நீங்கள் செக்ஷுவல் கான்டாக்டில் 100% பரவுங்கிறது இருக்குது. பட் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வார்ட் இருக்குது, கையில் ஏதோ உங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது, வார்ட் லீஷன் உங்களுக்கு தெரியுது, அதை நம்ம நோண்டுறோம். யூஆர் ட்ரைங் டு பிரிக் இட், யூஆர் ட்ரைங் டு லிக் இட், என்னடா இருக்குன்னு கடிச்சு பார்க்கலாமேலாம் சில பேர் பார்ப்பாங்க. பிம்பிள்ஸை நம்ம எப்படி நோண்ட ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரும். அது தட் இஸ் ஹவு ஃபாஸ்ட் இட் கேன் ஸ்ப்ரெட். அண்ட் நம்ம எல்லாருக்கும் வரலாம் இந்த வைரஸ். இட் டசன்ட் ஸ்பேர் எனிபடி. அதாவது மேனோ விமெனோ எல்லாருக்குமே இந்த வைரஸ் அவ்வளோ காமன் இதோட ஸ்ப்ரெட்.
கொரோனா எப்படி நம்ம ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் மூலியமா பரவும், ஸோ நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங்னு ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வைரஸ்க்கு யூஸ் யோர் ஓன் திங்ஸ். தட் இஸ் ஒன் அட்வைஸ் தட் வி வில் கிவ். இப்போ சின்ன பசங்களுக்கு கூட வரலாம் வார்ட் லைக் லீஷன்ஸ். மேபி வீட்டில் வேற யாருக்காவது இருந்திருக்கலாம். ஸோ அதனால அதே டவல் ஷேர் பண்றாங்க. பசங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது நோண்டுறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த வார்ட் லைக் லீஷன்ஸ் அவங்களுக்கு வரலாம். அந்த வார்ட் லைக்ங்கிறது தமிழ் எப்படி மேம்? மருன்னு புரிஞ்சுக்கலாம். மருக்கள். இது வந்து நம்ம see 1 to 2% ஆஃப் பீப்புளுக்கு தான் இது வந்து உங்களுக்கு தெரியுது வெளியில சிம்டமா. நிறைய பேருக்கு சிம்டமே வராது. ஏன்னா 1 to 2 இயர்ஸ்ல இந்த இன்ஃபெக்ஷன் இம்யூனிட்டி இருக்கிறதுனால தானா கிளியர் ஆயிடுது. நம்ம எல்லாருக்குமே இந்த வைரஸ் ஒரு வாட்டி வரும். எப்படி கொரோனா வந்தா எல்லாருக்குமே சீரியஸ் ஆலையே அது. only few people went into intensive care. அந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாருக்கும் வரும். பாடியோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தானாவே இது 1 or 2 இயர்ஸ்ல கிளியர் ஆயிடும். சில பேர்த்துக்கு இந்த 1 or 2 இயர்ஸ்ல அது கிளியர் ஆகாம செல்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அது ஒளிஞ்சுக்கும் போது திடீர்னு வேற ஏதாவது ஒரு கண்டிஷன்ல இட் வில் கம் அவுட். அப்புறம் ஹெச்பிவி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காமன் ரீசன் ஸ்கின்ல ஒரு கட் ஆர் மைக்ரோ அப்ரேஷன். அதாவது ஒரு கட் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள அந்த ஹெச்பிவி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எந்த அளவுல கொண்டு போய் விடும் மேம்? நம்ம கேன்சர்னு பேசிட்டு இருந்தோம். ஹெச்பிவி வைரஸ் வந்து கேன்சரா மாறிடுமா? ஹெச்பிவிங்கிறது லோ ரிஸ்க் ஸ்ட்ரெயின் இருக்கு, ஹை ரிஸ்க் ஸ்ட்ரெயின் இருக்கு. லோ ரிஸ்க்னா இந்த மருக்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த மருக்கள் அதெல்லாம் காஸ் பண்ணும். அதுக்கு வந்து டைப் 6 and 11 இருக்கு. இன்னொரு ரொம்ப சீரியஸான கேன்சரில் கொண்டு போய் விடக்கூடியது வந்து HPV 16 and 18. இந்த 2 சப்டைப் வந்து இட் கேன் லீட் டு கேன்சர். என்னெல்லாம் கேன்சர் வரலான்னு பார்த்தீங்கன்னா, விமென்க்கு வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கர்ப்பப்பை வாயோட கேன்சர், சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிரெஸ்ட் கேன்சர். அந்த இன்சிடென்ட்ஸ் இருக்குது நமக்கு. அண்ட் மார்டாலிட்டி, அதாவது டெத் ரேட் ரொம்ப ஜாஸ்தி சர்வைக்கல் கேன்சர். ஏன்னா டிடெக்ஷன் நமக்கு ரொம்ப லேட்டு. கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இல்ல, ஸ்கிரீனிங்னால நம்ம அதை தவிர்க்கலாம். பட் நம்ம அந்த அளவுக்கு வளரல. we have not become a country like that where we can prevent cervical cancer. பட் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அந்த கேன்சர் வரலாம். அப்புறம் வெஜைனல் கேன்சர், வல்வல் கேன்சர், த்ரோட் கேன்சர் கூட வரலாம் ஹெச்பிவினால. இதே தான் ஆண்களுக்கும் ஒரு காமனான மித் இருக்கு. ஹெச்பிவி வந்து மென்னுக்கு வராதுங்கிறது அப்படியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் வரலாம். பெனைல் கேன்சர், பெனிஸ்ல கேன்சர் வரலாம், ஸ்க்ரோட்டல் கேன்சர் வரலாம், அவங்களுக்குமே த்ரோட் கேன்சர்லாம் வரலாம். இது எல்லாமே மேன் அண்ட் உமன் ரெண்டு பேர்த்துக்கும் கேன்சரில் கொண்டு போய் இது விடும். சரி மேம், இப்போது நம்ம உடல் உறவை பற்றி பேசணும். இப்போ நம்ம கொரோனானா நமக்கு தெளிவாக தெரியுது, யாருக்காவது அந்த வைரஸ் இருந்து அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி மூலமாக நமக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ இதுக்கு நீங்கள் சொன்னீங்க மறு மாதிரி ஒன்று உருவாகும், அதுலேருந்து வரும்லாம். அப்போ இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு காற்றுல வந்து எனக்கு அது மறு உருவாகுதா, இல்லை நான் சாப்பிட்றதன் மூலமாக அந்த மறு உருவாகுதா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அது யாருக்காவது ஏற்கனவே இருந்து பரவுதுங்கிறது ஓகே, அது பரவுதல்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது உருவாகுதல்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி உடம்புக்குள்ளே உருவாது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு டவல் இருக்குது, அந்த டவலை வந்து ஒரு பையன் துடைக்கிறான், அவனுக்கு இந்த இடத்துல அந்த மறு வார்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அது மூலமாக வந்துருச்சு. அதே டவல் எடுத்து இன்னொருத்தர் துடைக்கிறாருன்னா அவருக்கு அது போயிடும். இதை நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பையனுக்கு அந்த மறு உருவானதுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு தருணத்தில் அந்த பையனுக்கு இம்யூனிட்டி டவுனாக இருந்திருக்கலாம், அதனால அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். இப்போ இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு 4 பேர் ரூம்ல இருக்கோம், நம்ம 4 பேர்ல ஒருத்தருக்கு HPV இருக்கலாம். ஓகே. ஆர் மேபி எல்லாருமே செக்ஷுவல் ஆக்டிவா இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் இன் யுவர் லைஃப் யூ வில் கெட் HPV. நம்ம எல்லாருக்குமே வரும். பட் ஆர் இம்யூன் சிஸ்டம் இஸ் சோ ஸ்ட்ராங், அது வந்து அந்த நல்ல சண்டை போட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம் அதை வந்து எடுத்துரும் உடம்புலேருந்து. அது வந்து வார்ட்டாவோ இல்லாட்டி கேன்சராவோ நம்ம கொண்டு போய் விடாது. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் கம்ஸ் இன் தட். அந்த ஒரு பர்சனுக்கு இப்படி தான் அது வந்திருக்கும். அவன் இம்யூன் சிஸ்டம் என்னைக்காவது டவுன் ஆயிருந்திருக்கலாம், அதனால இந்த இன்ஃபெக்ஷன் அவனுக்கு வந்திருக்கு. சரி மேம், நான் படித்த வரைக்கும் நமக்கு அந்த அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்னால் நம்ம காண்டமோ இல்லை வேறு என்னென்னவோ அதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன மேம், எப்படி மேம் அது ஸ்கின் டு ஸ்கின்னா அது டேரெக்டாக நம்ம வந்து பெனிட்ரேட் பண்ணும்போதோ இல்லை செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் இருக்கும்போதோ அப்படி தான் பரவுமா அது? காண்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே 100% HPV-யை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டே இருக்கே. ஸோ நீங்கள் பெனட்ரேட்டிவ் செக்ஸில் இல்லைனாலும் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்கும். எஸ், டீப் கிஸ்ஸிங், ஓரல் செக்ஸ், இது எல்லாத்துலேயுமே இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓ, இப்போ டீப் கிஸ் பண்ணா கூட இது பரவிடுமா? எஸ். இப்போ எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லை, அப்போ நான் ஒருத்தவங்கள டீப் கிஸ் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அது போயிடும். பட் நான் அதான் சொல்ல வரேன், இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு அது வந்து இப்போ எப்படி கோல்டு காஃப் வருது, நம்ம கோல்டு வருஷத்துல ஒரு 2-3 வாட்டியாவது எல்லாருக்கும் வருது இல்லையா? பட் அது எப்படி உடம்பு விட்டு போயிடுது? நம்ம எல்லாருக்குமே சிவியர் லங் இன்ஃபெக்ஷனாலாம் ஆகிறது இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். இட் இஸ் அ வைரஸ் விச் இஸ் வெரி காமன், எல்லாருக்குமே அது வருது. பட் இம்யூன் சிஸ்டம் அது கிளியர் பண்ணிடுது.
ஓகே. சில பேர்த்துக்கு இட் பிகம்ஸ் an இன்ஃபெக்ஷன். இப்போ வார்ட் மாதிரி ஆகுதுன்னா கூட நம்ம பயப்பட வேண்டாம். ஓகே. பிகாஸ் வார்ட்டிங் வந்து பினைன் கண்டிஷன், அது கேன்சர் கிடையாது. மருங்கிறது கேன்சர் கிடையாது. கேன்சர் கிடையாது. அந்த மரு வந்து பட் நமக்கு லொகேஷன் இப்போ முகத்துல இருந்தா நமக்கு பிடிக்காது, பார்க்க நல்லா இல்ல, இட் கேன் ஸ்ப்ரெட். சில பேருக்கு ஆர்ம்பிட்ஸ்ல இருக்கும், அண்டர் ஆர்ம்ஸ்ல இருக்கும், ஆர் ஜெனைட்டல் ஏரியாஸ்ல வந்தா இட் டசன்ட் லுக் குட், எம்பாரசிங்கா இருக்கும், சொல்ல விரும்ப மாட்டாங்க, இதனாலேயே டாக்டர் கிட்ட அணுக மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வை அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மருக்கள் வந்து கண்டிப்பா கேன்சராக மாறாது, பட் ஸ்ப்ரெட் ஆகுமே. உங்க பாடி பார்ட்லயே மற்ற இடங்களுக்கு அது மாறும். உங்க செக்ஷுவல் பார்ட்னருக்கு வரலாம், இதனால ரிலேஷன்ஷிப்குள்ள ப்ராப்ளம் வரலாம். பிகாஸ் தெரிய வரும்போது என்ன கொஸ்டின்ல வருதுன்னா, டிட் வி சீட்? ஓகே, எனக்கு இல்லையே, உனக்கு அப்ப வேற எங்கேருந்து வந்தது? ஓ, அப்ப நீ வந்துட்டு வேற யார் கூடயாவது தொடர்புல இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இது வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலமா பரவுது, உடல் மூலமா பரவுதுங்கிறதுனால நான் 2 பேரும் இருக்கோம், இப்போ திருமணமே ஆயிடுச்சு, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், நாங்கள் 2 பேரும் உடல் உறவுல இருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு மட்டும் வந்துருச்சுன்னா, அப்பனா நீ வேற எங்கேயோ போய் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கியான்ற ஒரு கேள்வி. பட் அந்த இதை தான் நம்ம தவிர்க்கணும். we have to create that public awareness. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் தட் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தான் வருங்கிறது கிடையாது. 1-to-1 நீங்க செக்ஷுவல் பார்ட்னர்ல இருந்தாலுமே உங்களுக்கு HPV ஏதாவது ஒரு தருணத்துல வரும். தட் வைரஸ் இஸ் வெரி காமன். ஃபைன், ஓகே. இப்போ நானும் என்னுடைய மனைவி மட்டும் இருக்கோம், நாங்கள் 2 பேருமே உடல் உறவில் இருக்கோம். இப்போ எனக்கு வந்துருச்சு, ஆனால் நான் வேற யார் கூட உடல் உறவில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு வேற என்ன செஞ்சதன் மூலமாக எனக்கு வந்திருக்கலாம். இப்போ நான் வந்துட்டு யாராவது டீ குடிக்கிறாங்க அப்படின்னா, குடிச்சு பாரு எப்படி டேஸ்ட் இருக்குன்னா நான் குடிச்சு பார்ப்பேன், ஒரு ஜூஸ் இருக்குன்னா குடிச்சு பார்ப்பேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஷேரிங் ஆஃப் ஃபுட்டால வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது என்னதான், ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஆர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், இதில் தான் அது வருது. எனி டைப் ஆஃப் செக்ஸ், ஏனல் செக்ஸ், அதாவது உங்கள் மியூக்கஸ் மெம்பரேன் எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ வரதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. மியூக்கஸ் மெம்பரேன் இப்போ வெறும் ஸ்கின்ல, இது நார்மல் ஸ்கின்னா இருக்கு, ஏதாவது மைக்ரோ அப்ரேஷன் ஏதாவது இருக்கு, உள்ளுக்குள்ள அந்த வைரஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்போ வரும். உங்களுக்கு டீப் பெனட்ரேஷன்ல உங்களுக்கு அதுதான் ஆகுது. யூஆர் கோயிங் இன்டு த வெஜைனல் ஏரியாவை நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு த வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ். சரி மேம், இப்போ இந்த 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் எப்படி மேம் தெரியும்? இப்போ மரு வந்து வெளிப்படையான சிம்டம். இப்போ மருவா இல்லாம கூட இந்த வைரஸ் உள்ள இருக்கும்ல, அதை எதிர்க்கிறதுக்கு எனக்கு இம்யூன் இல்லாம கூட இருக்கலாம்ல. அப்ப அது எனக்கு வளர்ந்து 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 நீங்க சொல்ற மாதிரி அது சர்விக்கல் கேன்சராவோ த்ரோட் கேன்சராவோ, கேன்சரா போனதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு கட்டி வந்து இல்லை எனக்கு ஏதாவது மயக்கம் வந்து அது கேன்சர்னு கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு லாங் ஸ்டேஜ்ல, அதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடும்ல. அப்படி இல்லாம நான் கொஞ்சம் குவிக்காவே ஏதாவது செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கா? சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி மருக்கள் வந்தால் தான் நமக்கு தெரியும். இல்லாட்டி வேற ஏதாவது, இப்போ பெண்கள்லாம் போஸ்ட் காய்டல் ப்ளீடிங், அதாவது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் ப்ளீடிங் வருது அப்படின்னா அந்த சர்விக்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம், அதனால வருவாங்க. சில பேர்த்துக்கு இன்டர்கோர்ஸ் ஆன உடனே அங்கே ஏதாவது லீஷன் இருக்கு, க்ரோத் ஏதாவது இருக்கு, அப்படி இருந்தால் டாக்டர் கிட்ட வருவாங்க. பெண்களுக்கு என்ன இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 21 ஆர் ஆஃப்டர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பாப்ஸ்மியர் ஸ்கிரீனிங்னு ஒன்று நம்ம பண்றோம் எல்லா பெண்களுக்கும். இந்த பாப்ஸ்மியர் ஸ்கிரீனிங் இட் இஸ் WHO ரெக்கமெண்டட். we do it once in every 3 years. every 3 years நம்ம பண்ணும்போது இப்பெல்லாம் நம்ம HPV DNA ஓட பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் வெறும் செல்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ we add HPV DNA to it. அதாவது HPV வைரஸ் இவங்களுக்கு இருக்கா, நம்ம பார்க்கறது 2 HPV 16 இருக்கா 18 இருக்கா, இருந்தா என்ன சப்டைப் இருக்கு, இப்போ 16 18 தவிர வேற இருந்தா நம்ம பயப்பட வேண்டாம், that will not make it into cancer. பட் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா சர்வைக்கல் கேன்சர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி பெண்களை நம்ம ஃபாலோ அப்ல வச்சுப்போம். ஏன்னா HPV வைரஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது சில டைம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அது தானாவே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பி பண்ணும்போது அது இருக்காது, பாடி இஸ் டேக்கன் கேர் ஆஃப் இட். பட் திருப்பி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பர்சிஸ்டண்டா அது இருந்துட்டே இருக்கும்போது ஒரு 10-20 இயர்ஸ் ஆகும் அது கேன்சரா மாறுறதுக்கு. ஸோ வி ஹாவ் சோ மச் ஆஃப் டைம். அதனால தான் நம்ம இந்த ஸ்கிரீனிங்கை எவ்வளோ இன்சிஸ்ட் பண்றோம். அந்த பாப்ஸ்மியர்னா கொஞ்சம் என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி செக்கப்கே போக மாட்டாங்க மேம். போய் கேட்டாலே எனக்கு ஏதாச்சும் இருக்கும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. டாக்டர் நம்புறது இல்லை எப்போ வரைக்கும், வர்ற வரைக்கும். வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் தான் கடவுள். டாக்டரை பார்த்து கையெடுத்து கும்பிடுறது, அந்த முகத்தை ஒரு தடவை பாத்திர மாட்டாமாங்கிறது, அவங்க சொல்ற வார்த்தைகளை வேத வாக்கு மாதிரி ஃபாலோ பண்றதுன்னு இருக்காங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடியும் அதே டாக்டர் கடவுள் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. செக்கப்புக்கே போறது இல்லை. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு 1% ஆஃப் பாப்புலேஷன் தான் நம்மளால இது வரைக்கும் ஸ்கிரீன் பண்ண முடிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? இன்க்ளூடிங் மெட்ரோஸ். வெறும் 1%. வெறும் 1%. 100 கோடி பேர் இந்தியால இருக்காங்க, 140 கோடி பேர் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளால. அதுல வந்து 1.4 crore தான். எஸ். பட் இத்தனைக்கும் எல்லா மருத்துவர்களும்
இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்மே நிறைய இருக்கு. எல்லாம் இருக்கு, எல்லா இடத்துலயும். இட் இஸ் வெரி காமன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட், இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல எல்லாம் நம்ம ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் இது. நம்ம வந்த பேஷண்ட்டை விடுறது இல்ல. நான்லாம் சப்போஸ் ஒரு கோல்ட் காஃபோட ஒருத்தர் வந்தா கூட கேட்டுருவேன், பாப் ஸ்மியர் பண்ணிருக்கீங்களா, அந்த ஏஜ் குரூப்ல அவங்க ஃபிட் ஆயிட்டாங்கன்னா. பிகாஸ் திஸ் இஸ் த டெஸ்ட் வேர் யூ கேன் பிக் அப் பேஷண்ட்ஸ். கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள பிடிச்சிடலாமே. ஸோ நம்ம கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எவ்வளோ அருமையான விஷயம். ஸோ இந்த ஒரு கேன்சருக்கு இந்த இது இருக்கு. ஏன்னா இப்போ பிரெஸ்ட் கேன்சர்லாம் மேமோகிராம்னு ஒரு கஷ்டமான டெஸ்ட், அது காஸ்ட்லியான டெஸ்ட். நீங்க போய் ஒரு மெஷின் கிட்ட இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ரேடியோகிராஃபர் இருக்கணும். பட் இதுக்கு அப்படியெல்லாம் இல்லை. பாப்ஸ்மியருக்கு இட் இஸ் வெரி சிம்பிள் டெஸ்ட் அண்ட் அனஸ்தீசியாலாம் எதுவுமே தேவையில்லை. இட் வில் கெட் ஓவர் இன் ஃபியூ செகண்ட்ஸ். கருப்பை வாய் புற்றுநோயை மட்டும் முன்னாடியே கண்டறியறதுக்கு அருமையான ஒரு டெஸ்ட் இருக்கு. தயவு செஞ்சு அதை பண்ணிக்கிட்டா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து நம்மளுடைய பெண்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பாதுகாத்துக்கலாம். எப்பயுமே பெண்களுக்கு அடுத்தவர்களை பார்த்து கொள்வதிலுமே அடுத்தவர்களுக்காக வாழ்வதிலுமேன்னு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டோ நம்மளுடைய சமூகத்தில் அப்படியே பழக்கிட்டோமா, தன்னை பார்த்து கொள்வதும் தனக்காக ஒன்று செய்து கொள்வதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஒரு ஆடம்பரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப அத்தியாவசியம். தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. மருத்துவர் சொல்கிறாங்க, ரொம்ப அனுபவமுள்ள மருத்துவர், இவங்ககிட்டலேருந்து நமக்கு ஒரு வார்த்தை கேட்க முடியுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். தயவு செய்து எல்லோரும் இந்த நேர்காணல் மூலமாக நான் கேட்டுக்கிறேன், பாப் ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து பாருங்க. நம்ம ஹெல்த் இஸ் நாட் அ லக்ஸுரி, இட் இஸ் பேசிக் நெசசிட்டி. ஏன்னா நீங்க விமனா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நல்லா வச்சுக்க முடியும். ஸோ நமக்கு நீங்க சொல்ற மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கிற பெண்கள் ஒரு 5 years ஆயிடுது மருத்துவர்கிட்ட வரதுக்கு. அக்யூட்டா ரொம்ப சிவியரா ஒன்றும் வரலைன்னா பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், வயிறு வலி தானே, நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், ஆன்டாசிட் ஏதாவது எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி தான் இருக்காங்களே ஒழிய, இன்க்ளூடிங் மை மதர். தட் இஸ் ஹவ் வி ஆல் ஹவ் பீன். பை நேச்சர் விமன் ஆர் லைக் தட். அதான் சொல்றேன், அது இயல்பாவே அவங்க அப்படிதான். ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூட்டிட்டு போனாலுமே பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். வி ஃபைண்ட் ரீசன்ஸ் நாட் டு கோ. பட் ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம். இதெல்லாம் பேசிக் டெஸ்ட், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் கண்டிப்பா. இதே மாதிரி ஆண்களுக்கு ஏதாவது ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்கா மேம்? ஹெச்பிவிக்கு ஆண்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் இது வரைக்கும் கிடையாது. இல்லை. எஸ், பட் ஐ திங்க் ஸ்கிரீனிங்கை தாண்டி இப்போ நம்ம வேக்சினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். HPVக்கு வேக்சினேஷன் இருக்கா? HPVக்கு வேக்சினேஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி கேன்சர் ஃபார் விச் வேக்சின் இஸ் அவைலபிள் நவ். ஸோ 2006லேருந்தே வேக்சின் வந்துருச்சு மார்க்கெட்டில். US, UK எல்லா இடத்துலையும் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த என்டையர் பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட். அண்ட் HPV வேக்சின். இந்த வேக்சினோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 9 to 14. இந்த வயசுல தான் நம்ம இந்த பசங்களை பிடிக்கணும். பெண்கள் ஆண்கள் ரெண்டுக்குமே இந்த வேக்சின் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் 9 to 14 வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த வேக்சின் வந்து அட்லீஸ்ட் 1 dose போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இப்போ WHO. பிகாஸ் 10 years கழிச்சு நம்ம டைட்டர்ஸ் செக் பண்ணுவோம், இந்த வேக்சினுக்கு ரிப்பீட் டோஸ் தேவையான. அப்படி பார்க்கும்போது 10 years டைட்டர் இஸ் குட் இனஃப். ஸோ நீங்கள் ரிப்பீட் டோஸ் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல. இல்லாட்டி 9 to 14 yearsல 2 dose போட சொல்கிறோம். 0 dose, 6 months அப்புறம் இன்னொரு டோஸ். 14 years தாண்டிட்டீங்களா, நோ ப்ராப்ளம். 15 to 26 yearsல இட் இஸ் 3 doses. ஸோ 0 dose, 2 dose, 6 months dose. இப்போ நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் வே வேர் யூ கேன் ப்ரிவெண்ட் cervical cancer. இப்போ நீங்கள் 2006ல் ஆரம்பித்த இடத்துலலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 years வேக்சினேட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ தே ஹாவ் நோ பாப்புலேஷன் வித் cervical cancer. இன்சிடென்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கம்மிங் டவுன். ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு அதிகமா மேம் இப்போ cervical cancer for us it is very very common. இது காமன்ங்கிறத விட ஒரு 1 in 5 women, 5 womenக்கு cervical cancer இருந்தா 1 will die. Mortality is so high of cervical cancer. அப்படியா? Yes, because manifestation ரொம்ப லேட். அதாவது அவங்க டாக்டர் கிட்ட வரதே ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல தான். ஏன்னா சிம்டம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சிம்டம்ஸ் தான் cervical cancerக்கு. ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும் HPV வந்து சிம்டம் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு. ஸோ நம்ம பாப் ஸ்மியர் பண்ணி மைக்ரோஸ்கோப் கடியில் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தா தான் மைக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ் நமக்கு தெரிய வரும். அதுக்கே பெண்கள் நம்மளால கேட்ச் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸ்லி வி see them only in stage 2 or stage 3. அப்போ அது ரொம்ப கைமீறி போயிடுது. இது எந்த வயது உடையவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த cervical கேன்சருங்கிறது இந்த HPV மூலமாக வருது மேம்? ஏன்னா 21 கூட வேணாம், நான் 25 வச்சுக்கிறோம். திருமண வயது 25ல் திருமணம் பண்ணுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே. ஒரு 55 வயது வரைக்குமே அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் பீரியட் அது எல்லாமே இருக்கும். குழந்தை வளர்ப்பு, செக்ஷுவல் ஆக்டிவிட்டி எல்லாமே கொஞ்சம் காமனாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த cervical கேன்சர் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது? cervical cancer ஒரு ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 35ல் பீக் ஆகும். ஸோ யங்.
35 இயர்ஸ் அப்புறம் கொஞ்சம் இன்சிடென்ஸ் குறையுது. அடுத்த ஹை இன்சிடென்ஸ் இந்த 50s. ஸோ யுவர் யங் ஒர்க்கிங் கிளாஸ் குரூப்பில் அது மாட்டிக்கிறதுனால அந்த 35 இயர்ஸ்ங்கும் போது யூ ஆர் அ மதர், யூ ஆர் அ வைஃப், யூ ஆர் அ டாட்டர் இன் லா, அவ்வளோ ரோல்ஸ், யூ ஆர் ஒர்க்கிங். ஸோ உங்கள் கரியரே அப்படியே ஒரு கேன்சருங்கும் போது இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் இட் இல்லையா? ஸோ அது வந்து அவ்வளோ டவுன். பட் இதே பெண்கள் கரெக்டாக ஸ்க்ரீனில் இருந்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. பாப்ஸ்மியர் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லாட்டி வேக்சின் போட்டிருந்தா. வேக்சின் போடுறதுக்கு நீங்கள் 9 to 14 சொன்னீங்க. நான் அந்த இடத்துல கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ 35, 32லேயுமே போடலாமா? போடலாம். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, 9 to 14லேயும் போடல, 15 to 26ம் போடல, வேக்சின் இஸ் ரெக்கமெண்டட் டில் 45. ஓகே, 45 இயர்ஸ் வரைக்கும் வேக்சின் இருக்குது. பட் அப்போ எஃபிகசி ஆஃப் த வேக்சின் குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்படி உங்களுக்கு 90%, 99% எஃபிகசி இருக்குது நீங்கள் யங்கர் ஏஜ் குரூப்பில் போடும்போது? நம்ம எப்படி போலியோ வேக்சின் போடுறோம், டிப்தீரியா, பெர்டோசிஸ், அந்த வேக்சின் எல்லாம் போடுறோம். அந்த மாதிரி இம்யூனைசேஷன் ஷெடியூல் அது வரும், ஃபியூச்சரில் வந்துட்டு இருக்காது. இப்போ தான் சீரம் இன்ஸ்டியூட் வந்து நம்ம இண்டிஜினஸ், நம்ம இந்தியன் வேக்சினே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வேக்சின்லாம் நம்ம போட ஆரம்பித்தோம்னா ப்ராப்ளி வி வில் பி ஏபிள் டு ரெடியூஸ் த. இது கொஞ்சம் ப்ரைஸ் எதுவும் ஹையா இல்லை அஃபோர்டபுளா மேம்? HPV வேக்சின் இவ்வளோ நாள் நமக்கு இருந்தது இம்போர்ட்டட் வேக்சின், கார்டசில்னு சொல்லி. தட் வேக்சின் இஸ் காஸ்ட்லி. அதாவது ஃபர்ஸ்ட் வேக்சின் வந்தது வந்து பைவேலண்ட், 2 சப் யூனிட்ஸ் தான் கவர் ஆயிருந்தது, 16, 18. அப்புறம் குவாட்ரிவேலண்ட், அதாவது 4 வேலண்ட் வேக்சின்னு வந்துச்சு. இப்போ 9 வேலண்ட்டு வந்திருக்கு. அதாவது 100 to 200 இருக்கிற சப்டைப்ஸில் நம்ம 9 சப்டைப் அந்த இதில் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. இது கொஞ்சம் காஸ்ட்லியான வேக்சின் தான். அதனால தான் நம்மளால கவர்மெண்டால ஃபுல்லாக என்ரோல் பண்ண முடியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு கிவ் இட் டு எவ்ரிபடி. ஏன்னா போலியோவை பொறுத்த வரைக்கும் தெருவா போய் குழந்தைகளுக்கு வீடு வீடாக சொட்டு மருந்து போடுறது. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே ஒரு 12 மாசத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கெடியூல்லாம் போட்டு இந்த நேரத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டுக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இப்போ HPV வேக்சின் நம்ம கேள்விப்படலையே. நம்ம அதுக்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்கா? இதை பற்றி கேட்க வரேன். முன்னேற்பாடு கண்டிப்பாக இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஐ திங்க் இன் டெல்லி அண்ட் சிக்கிம், பஞ்சாப் அண்ட் ஆல் இட் இஸ் ஆல்ரெடி இன் த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் வர ஆரம்பிச்சாச்சு. அங்கே எல்லா பெண்களுக்குமே வேக்சினேஷன் போடணும்னு. இங்கேயுமே அப்படிதான். தமிழ்நாட்டில் இப்போ பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் போடலாமே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறது பெண்கள் தான். ஸோ ஒன்லி ஃபார் 9 to 14-year-old கேர்ள்ஸுக்கு மாத்திரம் தான் நம்ம அந்த வேக்சின் கொடுக்குறோம். இன்னும் பாய்ஸுக்கு கம்பல்சரியாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கல. ஃபார் பாய்ஸ் இட் இஸ் ஆப்ஷனல் தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வரும்போது. நீங்கள் இந்த 9 to 14 இயர்ஸை மாத்திரம் கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆல்சோ வில் ரெடியூஸ். They will not be giving it to anybody else. So I think we are in the right path. And the Serum Institute of vaccine is comparatively cheaper. ரொம்ப அதுக்காக போலியோ வேக்சின் மாதிரி அவ்வளோ இது ஃப்ரீயாகவும் நம்மளால கொடுக்க முடியாது. இட் வில் பி காஸ்ட் எஃபெக்டிவ் வேக்சின். ஸோ அது பேச்செல்லாம் போயிட்டு தான் இருக்கு. we will see in the near future எப்படி இருக்கு. இப்போ அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி மேம். இப்போ சர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது இந்த HPV இந்த பாப்பிலோமா வைரஸால மட்டும்தான் வரக்கூடியதா, இல்லை அதற்கு வேறு ஏதேனும் காரணங்கள் பெண்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்ன, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? எந்த கேன்சருக்குமே ஒரே ஒரு ரீசனை நம்மளால ஸ்பாட் ஆன் பண்ண முடியாது. பட் 90% of cervical cancer is caused by HPV. And cervical cancer வரதுக்கு முன்னாடி சப்போஸ் பாப்ஸ்மியர்ல dysplastic changesனு சொல்லுவோம். அதாவது there are some changes in the cervix. அது நார்மல் இல்லை, அப்நார்மல் கேன்சர் செல்ஸாக அது மாறிட்டு இருக்கு. அப்நார்மல் செல்ஸாக மாறுது. அடுத்த ஸ்டேஜ் தான் கேன்சர். ஸோ நீங்கள் அப்நார்மல் செல்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, பார்த்துருப்பாங்க. சில பேஷண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஃபாலோஅப் வர மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபாலோஅப் வர வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தால் வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் ஷோர் தே வில் கோ ஃபார் கேன்சர். ஸோ இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி பசங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க த்ரோட்டில் வரும், ஸ்க்ரோட்டமில் இந்த மாதிரிலாம் வரும்னு. பசங்களுக்கு HPV தாண்டி வேறு ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் மூலமாக இந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? ஸ்க்ரோட்டம் இதெல்லாம் த்ரோட்டு கூட விட்டுருங்க. ஏன்னா த்ரோட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்மோக்கிங்கால் வரும், புகையிலையால் வரும். இந்த ஸ்க்ரோட்டம் கேன்சருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது இல்லை, மோஸ்ட்லி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஒன்லி. இல்லாட்டி ஒன்லி திங் இஸ் ஸ்க்ரோட்டல் கேன்சர்லாம் எப்படின்னா, இப்போ ஸ்க்ரோட்டமில் ஒரு ஸ்வெல்லிங் வருது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டர் கிட்ட எத்தனை பேர் போகிறாங்கங்கிறது தான் கொஸ்டின். போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இல்லை ஒன்றும் இருக்காது, ஸ்கேன் எடுத்து நம்மளே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கூட அந்த செல்ஃப் டயக்னோசிஸ், செல்ஃப் ட்ரீட்மெண்ட், ஏன்னா செக்ஷுவல் ஹெல்த்தோட அவேர்னஸ் இல்லை. இது அவங்களால ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் பேச முடியறதும் இல்லை. அதுதான் ஐ திங்க் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா related to that sexual health is there. ஒரு டாபு.
பட் ஆஃப் லேட் ஐ சி இப்போ இந்த HPV பற்றி நானே நிறைய ஸ்கூல்ஸில் நாம பேச ஆரம்பிச்சிருக்கோம். அடாலசன்ட் ஹெல்த் கேம்பெயின்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி சொல்லும்போது அந்த பசங்களுக்கு பட் அடாலசன்ட் ஹெல்த் கேம்பெயின் இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். ஓகே. ஏன்னா சில்ட்ரனுக்கு மாத்திரம் நம்ம இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வேக்சினேட் பண்ண போது பேரண்ட்ஸ் தான். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்டயும் இதை எடுத்து சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் இல்லை. யூ ஆர் டூயிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் சைல்டு. ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் சைல்டு. நான் எக்ஸாம்பிள் சொல்வேன், டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரிப்பா ரிட்டர்ன்ஸ்லாம். ஓகே, டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் யூ டோன்ட் வாண்ட் கேன்சர், அதனால அதை வந்து கவரேஜ் இல்லைன்னா நினைக்காதீங்க. யூ ஷுட் நாட் கெட் இட். அதுக்காக தான் நீங்கள் இந்த வேக்சின் போடுறீங்க உங்கள் குழந்தைக்காக. ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் போட்டுக்கோங்க. சில பேர் கேட்குறாங்க, மேடம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய மித்ஸ் இருக்குது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. கோவிட் வேக்சின் வந்தப்போ அப்படி தானே இருந்துச்சு. பட் கோவிட் வேக்சினுக்கு வந்து நமக்கு டைம் இல்லை டெஸ்ட் பண்ண. திஸ் you've been testing it for 20 years. So அதனால I think it's high time we vaccinate everybody. இப்போ நீங்க போய் ஒரு 4 பேர் கிட்ட சொல்லுவீங்க, நான் தெரிஞ்சு my daughter is 12-year-old, I have vaccinated her. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த HPV வேக்சின்ங்கிறது மேமுடைய மகளுக்கு 12 வயது குழந்தைக்கு பண்ணியிருக்காங்களாம். அப்போ வந்துங்க எப்பயுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நீங்க செய்யாம ஒரு விஷயத்த சொல்ல மட்டும் செஞ்சீங்கன்னா அதில் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மக்களுக்கு முழுமையா இருக்காது. அதே இது நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அந்த விஷயத்த நான் செஞ்சிருக்கேன் நீயும் செய்யுன்னு சொன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படி இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நான் நினைக்கிறேன். மேமுடைய பொண்ணுக்கு மேம் போட்டிருக்காங்க வேக்சினேஷன். அதே மாதிரி நீங்க பெண் குழந்தை வச்சிருந்தீங்கன்னா 9 வயதுல இருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா உங்களால அகாமடேட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு HPV வேக்சினை போட்டுக்கோங்க அப்படிங்கிறதா பாயிண்ட். எஸ், பெண்களுக்கு இல்ல, பாய்ஸ்க்கும் போடலாம், ஆண்களுக்கும் till 14 years வேக்சினேட் பண்ணிடுங்க. ஸோ தட் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இப்போ OPV பார்த்தீங்கன்னா போலியோ வேக்சின் நம்ம ஹாஸ்பிட்டலில் போடுவோம். அப்புறம் டோர் டு டோர் கேம்பெயின் வராங்கல்ல, 5 வயசு கம்மியாக இருந்த குழந்தைங்க எப்போ நீங்கள் இப்போ ப்ளீஸ் போட்டுருங்க. தட் இஸ் பிகாஸ் டு கிரியேட் ஹர்ட் இம்யூனிட்டி. ஹர்ட் இம்யூனிட்டினா என்ன? எனக்கும் வேக்சினேட் பண்ணியாச்சு, இப்போ இந்த ரூமில் 4 பேருமே வேக்சினேட்டடாக இருந்தோம்னா அந்த வைரஸ் இங்கே வராது. இட் வில் நாட் க்ரோ. ஸோ த ஹோல் பாப்புலேஷன் இஸ் ப்ரொடெக்டட். அதனால தான் நம்ம எல்லாரையுமே வேக்சினேட் பண்ண சொல்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. எனக்கு இருக்கிற பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கட்டுமே, நீங்கள் வேக்சினேட் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ. தட் ஆல்சோ இஸ் அ பாசிபிலிட்டி. சூப்பர். So I think world is moving towards that. நம்ம as Indians we are also moving towards that. So அந்த developed nationங்கிறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறதுனால all this is very very important. Fine, super ma'am, thank you so much for your time. நீங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் முக்கியமா சொன்னீங்க. நேரடியா கடைசியா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு for a minute நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க. ஒரு gift நீங்க உங்க பெண் குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா HPV வேக்சின் போட்டுருங்க. 9 years to 14 years. இந்த வேக்சின் போட்டதுனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமானா பயப்படாதீங்க. நம்ம ஒரு ஊசி குத்தினா எப்படி கொஞ்சம் ரெட்னஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வலிக்கும், மேபி 1 day or 2 days, அவ்வளோதான் சைடு எஃபெக்ட்ஸ். ரொம்ப மினிமலான சைடு எஃபெக்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் த ஒன்லி கேன்சர் ஃபார் விச் வேக்சின் இஸ் அவைலபிள். அதனால ப்ளீஸ் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பயப்பட வேண்டாம் நீங்கள் HPV வேக்சின் போடுறதுக்கு. 25 வயசு மேலே உள்ள பெண்களுக்கு who are sexually active, please get yourself screened for HPV. Human papilloma virus உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இது தேநீர் இடைவேளையினுடைய சொந்த தயாரிப்பு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 36 வகையான தானியங்கள்லாம் போட்டு நம்மளே தயாரிக்கிறது. எந்த ஆடட் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் கிஃப்ட். அப்படி தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்புங்க. நமக்கு இந்த HPVனா என்னென்னலாம் தெரியாது. HIV நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எய்ட்ஸ் அப்படின்லாம். இந்த HPVயும் கொஞ்சம் பரவலாக இருக்கு. பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் ரொம்ப இதாக வந்துகிட்டு இருக்கு. நமக்கு பிரெஸ்ட் கேன்சர் பற்றி, மார்பக புற்றுநோய் பற்றி நிறைய நம்ம கேள்வியாவது பட்டிருக்கோம். அட்லீஸ்ட் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அது நமக்கு இருக்குது. ஆனால் இதை பற்றின பெரிய அளவில் நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்தால் 5ல் 1 பேர் மரணிப்பாங்களாம். மார்டாலிட்டி ரேட் ரொம்ப ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படிங்க வராமல் தடுக்கிறதுனா அதுக்கான நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோங்க. ஸோ சிம்டம்ஸ்னு பார்த்தா சுத்தமாக தெரியவே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சால் ஒரு மறு மாதிரி வரலாம் அப்படிங்கிறது தான். அதுவும் நம்ம என்ன நினைப்போம், சாதாரணமாக ஒரு பரு வந்திருக்கு அப்படின்னு நினைப்போம், அதை பிச்சு விடுவோம், அதுக்கு இப்படி வைப்போம். அப்படி பரவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான். ஸோ அண்டர் ஆர்மில் மேம் சொன்னதை வச்சு சொல்கிறேன், அண்டர் ஆர்மில் வந்தாலோ இல்லை உங்கள் ஜெனைட்டல் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறது உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது வருது அப்படின்னாலோ, இல்லை கையில் இந்த மாதிரி மறு மாதிரி ஏதாவது புதுசாக வருதுனாலோ, அது பரவுது அப்படின்னாலோ தயவு செய்து நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏதாவது ஒரு இதாக இருக்குமா, வைக்குமா, கேன்சர் கட்டி மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்க வேண்டியது முக்கியம். பட் அது இருந்தாலே கேன்சர் வருங்கிறதும் இல்லை. அதே மாதிரி ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸுமே இல்லாமல் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பல பேர் கூட மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்தாலும் வரும் இல்லையா, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம போய் டெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது முக்கியம். பெண்களுக்கு 2 விஷயம் இதுலேருந்து டேக்கவே.
9 வயதிலிருந்து 14 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வேக்சினேஷன் உடனே கூட்டிகிட்டு போய் போடுங்க. இல்லை நீங்களே உங்களுக்கு ஒரு 26 வயசு ஆகுது அப்படின்னா 45 வயசு வரைக்கும் இந்த வேக்சின் போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ HPV வேக்சின் போட்டுக்கோங்க. ரெண்டாவது மிக முக்கியமானது இந்த பேப் ஸ்மியர் டெஸ்ட் அப்படின்னு. இது வந்து பேப் ஸ்மியர் அப்படிங்கிறதுக்கு பேர். இது நமக்கு சர்விக்கல் கேன்சர் வருவதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ பண்ணிக்கிற வேண்டியதும் நல்லது. இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு உங்களுடைய அம்மாக்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை செய்யுங்க. படித்த பெண்கள் அவங்க அம்மா எஜுகேட் பண்ணுங்கள். படித்த பெண்கள் கூட இருக்கிற பெண்களுக்கு எஜுகேட் பண்ணணும். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேச தான் நமக்கு இது அவேர்னஸ் கிரியேட் ஆகும், எஜுகேஷன் நடக்கும். திடீர்னு வெளியிலேருந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. அனுபவித்து அடிபட்டு சொல்கிறேன், கேன்சர் நோயை மிக அருகில் இருந்து பார்த்து ஒரு மிக முக்கியமான உறவை இழந்தவன்ற பேரில் நான் சொல்கிறேன், தயவு செய்து சாதாரணமாக இருக்காதீங்க. மருத்துவர்கள்கிட்ட போனால் எனக்கு ஏதாவது வந்துரும்னு சொல்லிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. என்னமோ காசு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஏதாவது நமக்கு அப்படி தோணுச்சுன்னா மருத்துவர்கள் போய் பார்த்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. போய் பார்த்து உடம்பை பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் காலத்துக்கு நம்ம கூட இருக்கப்படும், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதாங்க பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்னொரு 6ஆவில் சத்துமா வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.